கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சொற்பொழிவு தலைப்பு ஆத்ம சமர்ப்பணம் என்ற தலைப்பு. இது எல்லாம் தரும் அன்னை என்ற நூலில் உள்ள அப்பா கர்மயோகி அப்பா அவர்களின் உள்ள ஒரு கட்டுரை. பகவான் அவர்களுடைய சிந்தசிஸ் ஆஃப் யோகா இதில் உள்ள முக்கியமான கட்டுரை செல்ஃப் கான்சக்ரேஷன். அந்த செல்ஃப் கான்சக்ரேஷன் என்ற ஒரு சாப்டருக்காக அப்பா கர்மயோகி அப்பா அவர்கள் ஒரு முழு நூலை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அது யோகம் செய்பவருக்கு உரியது. இது இந்த கட்டுரை சாதாரண மனிதர்களுக்கு உரியது. அரவிந்த யோகம் பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டது. மனிதன் திருவுரமாறி தெய்வமாக வேண்டும். அசன்ட் ஆஃப் லைஃப் என்ற அவருடைய லைஃப் டிவைன் சாப்டர்ல டார்வினுடைய பரிணாம கொள்கையை விளக்கி அதை தாண்டி லைஃப்பிலிருந்து மனத்திலிருந்து சூப்பர் மைண்டுக்கு போக வேண்டும் என்பதை அதோடு தொடர்படுத்தி எழுதுகின்றார்கள். பரிணாமம் இன்னும் முடியவில்லை என்ற கருத்தில் எழுதுகின்றார்கள். ஆனா அன்பர்கள் அன்னைகிட்ட வந்த பிறகு, பகவான் அன்னை அரவிந்தர் அப்பா கட்டுரை படிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம எல்லாருமே ஒரு வகையான யோகத்தில் இருக்கிறோம். ஏன்னா அப்பா பகவான் எழுதுறாரு வாழ்வனைத்தம் யோகம், ஆல் லைஃப் இஸ் யோகான்னு எழுதுறாரு. ஆனா அந்த ஆத்மாவினுடைய நிலைக்கு தகுந்தாற் போல அந்த வளர்ச்சி இருக்கும். அன்பர்கள் அவரவர் நிலையில் உள்ள குறைகளை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து அல்லது பிரார்த்தனை மூலமோ மாற்றி வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சி அவரவர் குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றிற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அது போன்ற குறைபாடுகளை தான் கட்டுரை பேசுது. நமக்கு தெரியாத குறைகள் இருக்கும். அந்த குறைகளை கண்டறிந்து அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்மயோகி அப்பா அவர்கள் மனித வாழ்வை 3 பிரிக்கிறார். சாதாரண மனித வாழ்வு, யோக வாழ்க்கை, யோகம் என 3 பிரிக்கிறார். முதல்ல சாதாரண மனித வாழ்வுங்கிறது அன்னையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அன்னையை ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகாதவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது அன்னை பகவானின் யோக சக்தியை பயன்படுத்தி வாழும் உயர்ந்த மனித வாழ்வு. இதை 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி, பூலோகம் சொர்க்கம் போன்ற நூல்கள்ல அப்பா எழுதியிருக்கிறாங்க. இந்த யோக வாழ்க்கை என்ற புதிய தத்துவம் அப்பாவுடைய பங்களிப்பு. அன்பர்கள் அன்னையிடம் வந்துள்ளார்கள். நான் இங்கே சலிக்காம திருப்பி சொல்றது, கோடானு கோடி பேர்ல அன்னையை தெரிந்து கொண்டதுங்கிறது எத்தனையோ ஜென்ம புண்ணியத்தினுடைய பலன். அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள போறோங்கிறது நம்ம கையில இருக்குது. அதனால வந்ததை முழு பலன் பெறுவதற்கு அப்பா அந்த எழுதின 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி, பூலோக சொர்க்கம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும். யோக வாழ்க்கைன்னே 5 வால்யூம் எழுதியிருக்காங்க. சுருக்கமா 1000க்கு மேல கருத்துக்களை எழுதி அதை ஒண்ணுக்கு யோக வாழ்க்கை விளக்கம்னு 4 பகுதிகள் எழுதியிருக்கிறாங்க. அதிலே படிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பயன்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை உண்டு. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தின்ன மண்ணுக்கு சோகைன்னு. மண் தின்ன சோகை அல்லது அனீமியா வரும். சின்ன குழந்தைகள் மண் தின்பாங்க. எந்த அளவுக்கு திங்கிறாங்களோ அந்த அளவுக்கு அனீமியா வரும். அது போல அதை பாசிட்டிவா எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு நம்ம அப்பா புஸ்தகங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உணவு உண்டு. அப்பா புஸ்தகங்கள்ல அன்னையில் ஆற்றல் இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பரம்பொருள் நூலை படித்து
பலன் பெற்றவர்களுடைய கதையெல்லாம் அப்பா அண்ணன் அன்பர்கள் வாழ இதில் வந்து மருந்து ஜீவித்தில் வந்திருக்குது. நான் பாண்டியில ஒரு டெம்பரரியா இருந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்துல அப்பாவுடைய புஸ்தகங்களை போய் ஒரு வாரம் அங்கே இருந்தப்போ போய் அதை விட்டுட்டு வந்த பிறகு அந்த அந்த ஒரு மாதம் அந்த புத்தகம் அங்கே இருந்தது. அந்த ஒரு மாதத்திற்குள்ள அவர்கள் எல்லாம் ரெகுலரைஸ் செய்யப்பட்டு சம்பளம் டைம் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட நிரந்தரமாக்கப்பட்டதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம அதை அப்பாட்ட வந்துட்டோம், அன்னைகிட்ட வந்துட்டோம், அப்பா மூலமாக அன்னைகிட்ட வந்துட்டோம். அதை பயன்படுத்தி கொள்றது நம்ம கையில் இருக்கிறது. அண்ணன் அன்பர்கள் எல்லாரும் எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் அப்பா அவர்கள் நூல்களை படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரவர்கள் நிலைக்கேற்ப நூல்களை படிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன். ஆத்ம சமர்ப்பணம் என்பது ஆன்மா விடுதலை அடைய வழி செய்யும் ஒரு யோக நெறி. இந்த சின்சிஸ் ஆஃப் யோகாவில் செல்ஃப் கான்சக்ரேஷன் என்ற சாப்டர் அது. யோகம் சித்தி பெற உதவும் உயர்ந்த சில முறைகளில் இதுவும் ஒன்று. ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய ஏராளமான நூல்களில் தலையாயது யோக நூல், அதாவது சின்சிஸ் ஆஃப் யோகா. அந்த நூலின் தொடக்கத்திலேயே சமர்ப்பணத்தை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த ஓர் அத்தியாயத்திலேயே தனது 80 அத்தியாயங்களில் இந்த ஒரு அத்தியாயத்திலேயே தனது யோகத்தின் முழுமையையும் சுருக்கமாகவும் சாரமாகவும் விளக்குகின்றார் ஸ்ரீ அரவிந்தர். அப்ப அந்த ஆத்ம சமர்ப்பணம்ங்கிற ஒரு பெரிய நூல்கள்ல பாரா எண் போட்டு அதை விளக்கி இருக்கிறார். அந்த ஒரு நூலுக்கு, ஒரு கட்டுரைக்கு மட்டும் ஒரு நூல் அப்பா எழுதியிருக்கார், அது யோகம் செய்தவர்களுக்காக. சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கையை விளக்கம் பெற்றதாக நடத்துவது என்பது ஒரு தவ முயற்சியை மேற்கொள்வது போன்றதாகும். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்வனைத்தும் யோகம்ங்கிறனால சாதாரண மனித வாழ்க்கையை நம்ம இன்னும் சிறப்புடையதாக நடக்க வேண்டும். ஆத்ம சமர்ப்பணத்தின் சிறப்பு வாழ்க்கை விளக்கத்தில் பெறும் இடத்தை பற்றித்தான் நாம் இங்கு பேசப்படுகின்றோம். அதனால இந்த கட்டுரையில் அப்பா பேசுறது சாதாரண மனித வாழ்க்கையில அதை யோக வாழ்க்கையாக மாற்றி வாழ்க்கையை விளக்கம் பெறுவதற்கு, சிறப்படைவதற்காக செய்கின்ற முயற்சி தான். அன்னைக்கு பிரார்த்தனை செய்தவுடன் பல பிரச்சனைகள் விலகி விடுகின்றன என்பது உண்மையே. ஆனாலும் சில பிரச்சனைகள் அப்படி சுலபத்தில் தீர்வதில்லை என்பது சில பக்தர்களுடைய அனுபவம். அந்த அனுபவத்தில் உள்ள பாதகமான நிலையை பிரார்த்தனையின் மூலமே சாதகமான நிலைக்கு மாற்ற முடியும் என்ற உண்மைக்கு உட்படுத்தக்கூடியதே ஆத்ம சமர்ப்பணம். அன்னைகிட்ட வந்த பிறகு பிரார்த்தனையின் மூலமா நிகழ்ச்சிகள் நடக்குது. அங்கே பல முறை பேசியிருக்கிறோம். இங்க வந்து அன்பர்கள் எல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் யூகேலையும் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அன்பர்கள் நல்ல நிலையில் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சில பேருக்கு இந்த பிரார்த்தனைகள் வந்து நடக்கல, அவர்கள்ட்ட பிரச்சனைகள் தீர்க்கல அப்படின்னு இருந்தா அதுக்கு என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிச்சு அதை அந்த சூட்சுமத்தை அறிந்து உள்ளே போக வேண்டும். அதனால அது நிலைக்கு கொண்டிருந்த பிரார்த்தனை பலிக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாம் சொல்லும்போது மனிதனுடைய குரல் அன்னைக்கு எட்டி அன்னையின் திவ்ய ஒளி நம் மீது மட்டுமல்லாமல் நமது பிரச்சனையின் மீதும் பட்டுவிட்டது என்று பொருள். பிரார்த்தனை பலிக்கும் சொல்லி சொன்னார். நம்பிக்கை வந்தாலே அன்னையின் ஒளி நம்ம பிரச்சனையில பட்டு விட்டதுன்னு அர்த்தம். பிரச்சனையும் அன்னையின் ஒளியும் சந்தித்த மாத்திரத்தில் பிரச்சனை கரைந்து விடுகிறது. அன்னையின் ஒளி பிரச்சனை பட்ட விபத்தை கரைந்து விடு. பிரச்சனை தீரவில்லை என்றால் அன்னையின் சக்தி ஒளி பிரச்சனை மீது படவில்லை என்று பொருள். அதை மாத்துறதுக்கு ஆத்ம சமர்ப்பணம் அந்த குறைவை நீக்கி பிரச்சனையை தீர்க்கின்றது. ஆத்ம சமர்ப்பணம் என்ற சொல்லுக்கு யோகத்தில் கொள்ளும் பொருளை இங்கு கருதாது. நான் முதலே சொன்னது, இந்த யோக பொருள்ல செல்ஃப் கான்சக்ரேஷன்ங்கிற சிந்தசிஸ் ஆஃப் யோகா பொருள்ல இல்லாம அதன் சாரமான கருத்தை மட்டும் எடுத்துக்கிறார்.
பிரச்சனைக்கு உரியவர் பிரச்சனைகளின் கூறுகளை தன் உள்ளொளிக்கு சமர்ப்பிப்பதே இங்கு சமர்ப்பணம் என்ற பொருளில் கொள்ள வேண்டும். தனக்குள்ளேயே இருக்கின்ற ஆன்மாவுக்கு அவர் சமர்ப்பிக்கிறார். இதுல ஏன் பிரச்சனைகள் தீரவில்லை என்பதுக்கும் அதுல விதவிதமான காரணங்களையும் ஒவ்வொரு அந்தந்த மனித சுபாவத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற காரணத்தையும் அதை அவர் கண்டறிந்து செய்ததும் எப்படி பிரச்சனை தீர்ந்தது என்பது நிறைய எடுத்துக்காட்டுகள் மூலமா அப்பா அந்த கட்டுரையில சொல்றாரு. நீண்ட காலமாக உள்ளூர்லேயே உத்தியோகம் செய்து வந்த ஒருவர் பதவி உயர்வை எதிர்பார்த்தார். நியாயமான எதிர்பார்ப்புத்தான். அவருடைய பதவி உயர்வுக்கு அலுவலகத்தில் யாரும் முட்டுக்கட்டை போடவில்லை. என்றாலும் ஏதோ ஒன்று தடையாக இருந்தது. அது என்ன என்று கண்கூடாக தெரியவில்லை. இத்தனைக்கும் அவர் அன்னையின் பக்தர். நான் அன்னையை உருக்கமாக பிரார்த்தித்துக் கொண்டு வருகின்றேன். பதவி உயர்வை தவிர மற்றவை எல்லாம் எனக்கு உடனுக்குடன் கிடைத்து வருகின்றன. அதற்கு மட்டும் என்ன தடை என்று புரியவில்லை என்று அடிக்கடி கூறி வேதனைப்படுவார் அவர். அங்க ஒரு ரகசியம், சப்கான்சியஸ் ரகசியம் இருக்கு. உங்களுக்கு உள்ளூரை விட்டு போக பிரியமில்லை, பதவி உயர்வு கிடைத்தால் நீங்கள் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கும், அதனால்தான் தடை என்று அவருக்கு விளக்கப்பட்டது. பட் வந்திருக்காரு அப்பா சொல்லிருக்காரு. தமக்கு தாமே தடையாக இருந்ததை உணர்ந்து முதல் வேலையாக உள்ளூர் ஆசையை துறைக்கின்றார். பேங்க் வேலை மற்ற எல்லா வேலையுமே ப்ரொமோஷன் கொடுத்தா உடனே மாத்திருவாங்க. இன்னும் ஹையர் ப்ரொமோஷன் பண்ண ஆல் இண்டியா லெவல்ல என்னுடைய மைத்துனன் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தவன் பாம்பேக்கு மாற்றினாங்க. அது நடக்கும். ஆனா உள்ளூரை விட்டு போகக்கூடாதுங்கிறது அடிமனத்துல இருந்தா அது போகாது. சைக்காலஜியில சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த நூல் ஆசிரியர் எழுதுவார், சப்கான்சியஸ் மைண்ட் யூ டோன்ட் நோ, உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அது சப்கான்சியஸை கான்சியஸ் ஆக்கணும்னா டக்குன்னு பிரச்சனை விளையிடும். அதை பற்றி ஆராய வேண்டும். அதுதான் இங்கே அது மாதிரி வகையான அவ்வாறு ஆராயும் முறைகளை தான் இங்கே அப்பா விளக்குறாரு. அங்க அந்த இதுக்கு அது உள்ளூருக்கு போகலாம், இல்லை ப்ரமோஷன் கிடைச்சா வெளியூருக்கு போவேன் அப்படிங்கிற எண்ணம் மனசுல அவர் முடிவு எடுத்த உடனேயே அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து விடுகின்றது. மனதால் விரும்பும் ஒன்றை அவர் உணர்ச்சியால் விரும்பவில்லை. ஊரை விட்டு போக விரும்பாத உணர்ச்சி பதவி உயர்வுக்கு தடையாக இருந்தது. இதுவும் மறுபடியும் அப்பா எழுதுகிற பூராவும் நம்முடைய உடல் உணர்ச்சி மையம்ங்கிற வைட்டல், அறிவுங்கிற மனம், இதனால வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பரிணாமத்தில் அதுவும் வந்தாவிடும். உடம்பு உணர்ச்சி, உடல் உணர்ச்சி, மேட்டர் டு உயிர், லைஃப், இதுதான் வைட்டல். அப்புறம் மைண்டு, அதுக்கு மேலே சூப்பர் மைண்டுக்கு போகணும் ஆன்மா. அந்த அன்னையின் சக்தி. இப்போ இது மாதிரி நம்முடைய பிரச்சனை அவரவரும் நம்முடைய அன்பர்கள் எல்லாம் அவங்களுடைய உள்ளுணர்ச்சியில நம்ம ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த பிரார்த்தனை நடக்கல, என்ன அதுக்கு தடையா என்ன இருந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு அடாவடிக்காரனிடம் பணம் கொடுத்து பிராமிசரி நோட்டு எழுதி வாங்கினால் அந்த நோட்டு அவனை கட்டுப்படுத்தும் என்று நினைப்பது தவறு. அந்த தவற்றை உணராத வரையில் அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனைகளே அந்த பணத்தை பெற்று தராது. தெரிந்த ஆளுவர் அடாவடிக்காரன் வம்பு பண்றவர் தெரியும், அவனுக்கு லாபம் வரும் வட்டி வரும், அதுக்காக போய் கடனை கொடுத்தா அந்த பணம் அவுட்டு. ஆனால் செய்த பிரார்த்தனைகள் வீண் போக அவை வேறு காரியங்கள் கூடி வர உதவி செய்யும். சம்பந்தப்பட்டவரின் தவறான நினைவு அந்த செயலின் மீது இருள் போல படிந்துள்ளது. பிரார்த்தனையால் நாம் உள்ளே வரும் ஒளியை அது தடை செய்கின்றது. அது வெறும் இருளாக இருந்தால் அந்த ஒளியே அதை கரைத்து விடும். ஆனால் அது சம்பந்தப்பட்டவருடைய அறிவின் துணையோடு ஏற்பட்ட இருள். அதனால் அன்னையின் ஒளியால் கூட அதை சுலபமாக கரைத்து விட முடியாது. அதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். அதுவரை சம்பந்தப்பட்டவருக்கு பொறுமை வேண்டும். சில பிரச்சனைகள் கரைகிறதுக்கு டைம் வேணும், அன்னை ஒளி கரைகிறதுக்கும் டைம் வேணும். அப்போ பொறுமை இருக்கணும். இதுவும் நான் பலமுறை சொல்லிக்கிறேன். பொறுமைங்கிறது அன்னை சிம்பல்ல வெளிவட்டத்தில் உள்ள பேஷன்ஸ், இது ஒரு சக்தி, இது குணம். அதை குணமாக சொல்லாம அது பவர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த பொறுமைங்கிற அன்னையின் சக்தியை பயன்படுத்தும் பொழுது அது நடக்கும். அன்று செய்த தவற்றை இன்று உணர்ந்தால் இருள் நுங்கி உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனை முற்றிலும் உணர்ந்து போகும். இது மிக முக்கியம். நம்ம தப்பு செஞ்சிருக்கோங்கிறத நம்ம உணரணும். அன்னையின் ஒளிக்கு பிரச்சனையை கரைப்பது சுலபம். ஆனால் மனிதன் தன் அறிவால் சொல்ல போனால் பிடிவாதத்தால் ஏற்படுத்திக் கொள்ளும் இருளை கரைப்பது சுலபம் அல்ல. நம்ம பிடிவாதத்தை விட்டாகணும். உன்னை பாதுகாப்பு பற்றி போன வாரம் பேசும்போதும் இதை சொல்லியிருக்கோம். பிடிவாதம், அவசரம், இதெல்லாம் விட்டாகணும் நம்மகிட்ட இருக்கிற. ஏன்னா மறுபடியும் திருப்பி சொல்றதுதான். இது பரிணாமத்திற்குரிய
யோகம். அன்னைகிட்ட வந்தாலே நம்முடைய கீழ் இயல்புகளிலிருந்து மேல் இயல்புகளுக்கு போயாகணும். குறைகளை களைந்தாக வேண்டும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நான் செய்யறது தான் செய்வேன், நான் என் குணத்தை மாத்திக்க மாட்டேன், அன்னை அருள் செய்யணும்னு சொன்னா நடக்காது. ஒருவர் தவறு செய்வதன் மூலம் பிரச்சனைக்கு ஆளாகி சிக்கி தவிக்கும் பொழுது அவர் நமக்கு வேண்டியவராக இருந்தால் என்ன செய்கின்றோம்? அவரிடம் அவருடைய தவற்றை எடுத்துக் கூறுகிறோம். அவர் புரியாமல் தவறு செய்தவராக இருந்தால் நம் அறிவுரையை கேட்ட பிறகு தெரிந்து விடுகின்றார். வம்பு செய்து பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருவர் தப்பு கணக்கு போட்டால் சட்டம் என்ன செய்யும், எதிராளி என்ன செய்வார் என்ற அறிவுரையை பெறும் பொழுது அவருக்கு இருந்த தவறான செயல்முனைப்பு அடங்கி போகும். ஒரு தொழில் கூட்டாளி மற்றவருடைய பங்கை அபகரிக்க முயன்றால், ஒரு மருமகளை மாமியார் கொடுமை செய்தால், மாமியாரை மருமகள் வருத்தெடுத்தால், ஒரு மாணவன் போலீசிடம் வீண் வளர்த்தால், அரசியல் காழ்ப்பு காரணமாக ஒருவர் வன்முறையை தூண்டிவிட நினைத்தால், அவர்களுக்கு வேண்டிய நல்லவர்கள் அதனதன் பின் விளைவுகளை சுட்டி காட்டுவார்கள். நான் இங்கே பலமுறை சொல்லிக்கிறேன். வள்ளுவர் நட்பை பற்றி எல்லா சப்ஜெக்டுக்கும் 10 எழுதின வள்ளுவர் 5 இதுன்னு இருக்கிறது. அது முக்கியமா சொல்றது, நட்புங்கிறது வந்து சும்மா சிரிச்சு பேசுறதுக்கு இல்லை. தன்னுடைய நண்பன் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்டுறது. நகுதற் பொருட்டன்று நட்டல். நகுதல்னா சிரிக்கிறது, சும்மா சிரி. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. மிகுதிக்கண் அவன் தவறு செய்யும் பொழுது, மிகுதிங்கிறது அவன் தவறு செய்யும் பொழுது மேற்சென்று அவன்கிட்ட போய், இல்லப்பா நீ செய்து தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லணும். அப்பதான் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால நண்பர்கள் வந்து விடுதல் சுட்டி காட்டணும். அது பிரச்சனை வளர்வதை தடுப்பது. அதே போல நம் மனத்தை நமக்கு வேண்டிய 2ஆம் நபராக நிறுத்தி தீராத ஒரு பிரச்சனைக்கு வழிகாண நாம் அந்த மனத்தோடு உரையாடி, வழக்குரைத்து, வாதாடி, அது செய்தவற்றையும் அதனால் பிரச்சனை ஏற்பட்ட விதத்தையும் எடுத்து கூறும் பொழுது மனம் நியாயத்திற்கும் அறிவுக்கும் உட்பட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு செய்யும் பிரார்த்தனைக்கு உடனே பலன் கிடைத்து விடுகின்றது. முதல்ல சொன்னது வந்து நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுதல். சுற்றி இருக்கிறவங்க தவறுகளை எடுத்துக்கொண்டா கேட்டுக்கிறது. அதை வந்து நாமே செய்யலாம். நாமே வந்து காரண காரியங்களை எடுத்து பார்த்து சுய தரிசனம்னு சொல்றது. அது நாமே புரிஞ்சுக்கிறது. ஆல்ரெடி நான் இப்படிதான் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறது. அதான் திருப்பி திருப்பி பரம்பரை சொல்றது. இது பரிணாமத்திற்குரியதா இருக்கிறதுனால ஆன்மா அன்னைகிட்ட போகும்போது ஆன்மாகிட்ட போறோம், பராசக்திகிட்ட போறோம். இருந்தாலும் நமக்குரிய இது வாழ்வனைத்தும் யோகம்ங்கிறாரு. நமக்குரிய இறைவன் கொடுத்த சிறந்த குணங்கள்ல ஒண்ணு அறிவு. உணர்ச்சினால இம்பல்சஸ், தூண்டுதல்கள், இதனால நம்ம தவறு செய்யறோம், அறிவு இல்லாம செய்யறோம். ஆனா அது நமக்குள்ளேயே நமக்கு அறிவுங்கிற மனம் இருக்கின்றது. காரணப்படுத்தி காரியப்படுத்தி பார்க்கின்ற பகுத்தறியும் குணம் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அதற்றை மனம் நியாயத்திற்கும் அறிவுக்கும் உட்பட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு செய்யும் பிரார்த்தனைக்கு உடனே பலன் கிடைத்து விடுகிறது. அப்ப அந்த பிரச்சனையில ஒளி சேருவதற்கு நாம் துணை நிற்கின்றோம். நீ 6 ஆண்டுகளாக பறிக்காமல் இருந்த பிரார்த்தனை தன்னைத்தானே உணர்ந்துவிட்ட கட்டத்தில் நொடிப்பொழுதில் பறித்து விடுகின்றது. அது வரைக்கும் தன்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு தெரியாம இருந்தது, அது தெரிஞ்ச உடனே பறிச்சு போகும். இவ்வாறு மனம் தன் பிழையை, செயலை ஆத்ம ஒளிக்கு கொண்டு செல்வதற்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று பெயர். ஆத்ம சமர்ப்பணத்திற்கு பலவிதமான விளக்கங்கள் சொல்ல, அது ஒண்ணு. தன்னுடைய பிழையை, செயலை ஆத்ம ஒளிக்கு கொண்டு செல்வதற்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று பெயர். பிரச்சனை உருவாவது எப்படி என்பதை நாம் விவரமாக தெரிந்து கொண்டால், அதாவது அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு தெளிவு இருந்தால், மனத்தெளிவு, ஒளி தெளிவின் வழியே விரைந்து செயல்படும். நம்முடைய கிளாரிட்டி, தெளிவு செயல்படும். பிரச்சனை ஏன் வந்தது, எப்படி உருவாயிற்று என்று தெளிவில்லாத குழப்பத்தில் மனம் கொள்ளுமானால், அதுவா இன்னும் குழம்பக்கூடாது, தெளிவா இருக்கணும். முதலில் அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அன்னையின் ஒளி தன் வேலையை செய்யும். நம்ம மீண்டும் மீண்டும் அப்பா ஒருத்தர் நம்ம உயர் நம்மளும் உள்ள உயர் சக்தியாகிய ஆன்மாவுக்கு, உயர்நிலையாகிய ஆன்மாவுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே இருக்கின்ற நம்ம உடல், உணர்ச்சி மையம், மனம்ங்கிற 3ஐயும் பூர்ணமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அன்னையிடம் நாம் ஒரு தெளிவில்லாத குழப்பத்தில் மனம் உழலுமானால் முதலில் அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அன்னையின் ஒளி தன் வேலையை தொடங்கும். அதாவது அன்னையின் அருள் செயல்படுவதற்கு நாமும் உதவி செய்ய வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். அது ஆத்ம சமர்ப்பணம். அன்னையிடம் நாம் ஒரு பிரச்சனையை சொல்கின்ற பொழுது அது சம்பந்தமான எல்லா விவரங்களையும் அவர் ஒன்று விடாமல் கேட்பார். விவரங்களை எல்லாம் சரியாகவும் முறையாகவும் நாம் சமர்ப்பித்தால் அன்னைக்கு செயல்படுவது எளிதாகின்றது. உத்தியோகம் போய்விட்டது, கணவர் என்னை கைவிட்டு விட்டார், கடன் சுமை தாங்கவில்லை, நகைகள் காணாமல் போய்விட்டன என்பன போன்ற பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ளும் பொழுது உத்தியோகம் போக என்ன காரணம், கணவர் கைவிட்டு போனதற்கு என்ன காரணம், கடன் எப்படி ஏற்பட்டது, நகைகள் எப்படி காணாமல் போயின என்பனை பற்றி தெளிவாக நமக்கு தெரிந்தால் நாம் பிரார்த்தனை செய்து கொண்ட அக்கணமே அன்னை விரைவாக செயல்படுவார். நமக்கு தெளிவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம தெளிவில்லாம குழப்பமா ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்னு செஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற குறை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஆத்ம சமர்ப்பணத்திற்கு தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட இருக்க விளக்கத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த தெளிவு சுலபத்தில் கிடைத்து விடும். மறுபடியும் சொல்றாரு, அப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆதியிலிருந்து ஒவ்வொரு கட்டமாக அதை நினைவு கூர்ந்து அடிமுதல் நுனி வரையிலான எல்லா விவரங்களையும் அன்னையிடம் சொல்வதையே ஆத்ம சமர்ப்பணம் என்கிறோம். அந்த பிரச்சனை சமர்ப்பணமான எல்லா விவரங்களையும் இந்த இடையராத பிரார்த்தனைக்கு 3 நாள் பிரார்த்தனைக்கு அப்பா சொல்றது அதுதான். பிரச்சனையை தெளிவாக எழுதி ஒரு கடிதமாக எழுதி அன்னைட்ட பையன் சொல்லுவாங்க. அப்பவும் அது இதைத்தான் செய்கிறோம் என்பதை தெளிவு கருதி மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். அன்னையிடம் அந்த பிரச்சனையை பற்றிய வாக்குமூலத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அலட்சியமாக நினைத்தவையெல்லாம் எத்தனை பெரிய இடையூறுகள் என்பது புரியும். நம்ம பிரச்சனை இல்லை, இது சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தது, நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது தெளிவு புரியும். அதற்கப்புறமும் கூட சிலருக்கு புரியாமல் இருக்கவும் கூடும். என்றாலும் அன்னையிடம் அவர்கள் தன் பிரச்சனையின் தோற்றத்தை ஓரளவு சொன்ன காரணத்தால் பின்னர் பிரச்சனையின் மொத்த பரிமாணத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்று விடுவார்கள். இது நமக்கு பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொன்னா அது தீர்வதற்குரிய திறனை அன்னை கொடுப்பாங்க. அந்த கட்டுரைகள் பிரச்சனைக்கு அந்த பிறக்கக்கூடிய கட்டுரைகள் நம்ம கைக்கு வந்து சேரும். இப்போ ஒரு தடவை எழுதுறாங்க, பிரச்சனைகள் இருந்தாக்க சாவித்திரியை பிரிச்சு பாரு, அதை அடுத்து பாரு, ரேண்டமா டக்குன்னு ஒரு பிரிச்சு அதை பக்கத்துல படிச்சு பாருங்கன்னா நம்மளுக்குரிய இது இருக்குன்னு சொன்னாரு. அது சாவித்திரி மட்டும் இல்லை, அப்பா நூல்களையே அப்படி பிரித்தால் இங்கே அன்பர்களுக்கு அது கிடைத்திருக்கின்றது. பிரித்து அது படிச்சாக்க நம்ம பிரச்சனைக்குரிய, அதாவது அன்னையின் அறிவு சூழல் அங்கே செயல்படுகின்றது. அதனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது சம்பந்தமான எல்லா விவரங்களையும் நாம் சேர்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் சொல்றதுதான், இது வாழ்வினைத்தும் யோகம். வெறும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா தீர்ந்து போற யோகம் இல்லை, அபிஷேகம் பண்ணா தீர்ந்து போற யோகம் இல்லை. இந்த தங்க அங்கி சாத்தினா இது இல்லை. அது பரிணாமத்தின் மூலமாக பிரச்சனை தீர வேண்டும், நாமும் வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் இருக்கின்ற நம்முடைய குறையுடைய நிலைகளிலிருந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும். நாள்தோறும் மீண்டும் மீண்டும் பிரச்சனையின் வரலாற்றை அன்னையிடம் சமர்ப்பித்துக் கொண்டு வந்தால் நம்முடைய பிரச்சனையும் அன்னையின் ஒளியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து ஒரு நாள் சந்திக்கும். அந்த சந்திப்பு நிகழும் நேரத்தில் பிரச்சனை தீரும். பிரார்த்தனை பலிக்கவில்லை என்று கூட சிலர் நினைக்கிறார்கள். அது உண்மையே. அப்படி நினைக்கின்றவருடைய குறைபாடு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆனா அவர்களுக்கு தெரிவதில்லை. நோய் தெரியாமல் மருந்து உண்ணுவது எப்படி? நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், டெஸ்ட் எடுத்து அது என்ன நோயின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்குறாங்க. ஒரு அன்னை என்பருடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, மூச்சு திணறல் இருந்தது. அது பெரிய ஆபத்தோ உயிர் ஆபத்தோங்கிற மாதிரி அவர் பயந்து போனாரு. அப்ப அங்க இருந்து ஒரு மையத்தை தொடர்பு கொண்டு போனாரு. ஒரு பெரிய டாக்டர், செஸ்ட் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட
ரொம்ப இதாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கிருந்து போய் பார்த்த பிறகு போய் சொன்னதும் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. பார்த்து அவரை பார்த்த பிறகு இது மிக சாதாரணமான பிரச்சனைன்னு சொல்லி இருந்தது. அந்த பெண் நலமடைந்தால் மறுபடியும் திருமணம் நடந்து குழந்தை இருந்து அந்த பையன் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அதனால நோய் தெரியாமல் மருந்து உண்ண முடியாது. நோய் என்னன்னு தெரியணும். அது மாதிரி நம்முடைய பிரச்சனையினுடைய இயல்பு தெரிய வேண்டும். தங்களுடைய அதுக்கு அடிப்படையா இருக்கிற குறைபாடு என்ன என்பதை நுணுகி சலித்து அறிய வேண்டும். அது முடியாத பட்சத்தில் நெருங்கி பழவர்களிடம் பிரச்சனைக்கு காரணமான நம் குறைபாடு என்ன என்று கேட்டறிந்து அந்த குறைபாட்டை விலக்கி வேணும். முதல்ல சொன்னது நண்பர்களே அவருடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னாரு. இப்ப சொல்றாரு நாமே கேட்கறது, இது என்ன காரணம், என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கேட்கலாம். அது நம்ம வெளிப்படையா இருக்கிறோம்னு அர்த்தம். என்ன என்பதை கேட்டு அறிந்து அந்த குறைபாட்டை விலக்கியபின் பிரார்த்தனை செய்வது முதல் வழி. இந்த முதல் வழியை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு பிரச்சனையின் முழு விவரத்தையும் தினந்தோறும் ஒரு முறை அன்னையிடம் சொல்ல வேண்டும். அதுவும் ஒரு முறை. அது இந்த இன்டென்சிட்டி இடையறாத பிரார்த்தனை மாதிரி அது. இது இரண்டாவது வழி. முதல் வழியை பின்பற்றுவதன் மூலம் பிரச்சனை நாள் கடந்து தீரும். இரண்டாவது வழியின் மூலம் பிரச்சனை நிச்சயமாக தோறும். நாள்தோறும் சொல்லும் போது நிச்சயமாக தீரும். ஆனால் விரைவில் தீராது. ஏனென்றால் பிரார்த்தனைக்கு இரு கடமைகள் உண்டு. முதலில் பிரார்த்தனை பிரச்சனைக்குரிய குறையை அகற்ற வேண்டும், பின்னர் பிரச்சனையை கரைக்க வேண்டும். நம்மகிட்ட அந்த குறைக்கு காரணமானது ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அதை அகற்றணும். இன்னொன்னு ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆலை முதலாளியும் 10 கோடி மூலதனத்துடன் 500 தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் ஆலை அவருடையது. வேலை பார்க்கும் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு பிரச்சனையுடன் வந்து சந்தித்த போது அவர் எரிச்சலுடன், இப்படி ஒவ்வொருவராக வந்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், எல்லா தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து சங்கம் அமையுங்கள், தலைவரை நியமியுங்கள், உங்கள் எல்லாருக்குமாக சேர்த்து அவரை என்னிடம் அனுப்புங்கள்னு சொன்னார். இவரே ரொம்ப விலைக்கு வாங்கிட்டாரு. பிறகு என்ன, ஆலைக்குள் சங்கம் வந்தது, தலைவர் வந்தார், கூடவே தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் வந்தன. இத்தனையும் வந்த பிறகு வழக்கமாக வரும் கோஷம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் போன்றவையும் வந்து ஒரு போராட்டத்தை தோண்டிவிட்டன. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தவர் அந்த ஆலய முதலாளிதான். சங்கத்தை ஆரம்பிக்க சொன்னவர் அவர்தானே. பம்பை விலை கொடுத்து வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொண்டு விழி விதுங்கிய நிலையில் அவர் என்னை சந்தித்து சிக்கல் தீர வழி கூறுங்கள் என்று வேண்டினார். சொல்லப்போனால் வேலை நிறுத்த தலைவர் நீங்கள் தான். அதாவது சிக்கலுக்கு காரணமான சங்கத்தை ஆரம்பிக்க சொன்னவர் நீங்கள் தானே. அன்னையிடம் இந்த பிரச்சனைக்கு தோற்றுவாயாக அமைந்த உங்கள் குறைபாட்டை கூறி பிரார்த்தனை செய்யுங்கள். நான் தான் சும்மா இருந்த சொல்லி சொன்னார். அவர் தம் தவற்றை உணர்ந்து தம் குறையை அன்னையிடம் சமர்ப்பித்து நிவாரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தார். சில நாட்களில் வேலை நிறுத்தம் பிசுபிசுத்தது. கடைசியில் யூனியனே காணாமல் போய்விட்டது. பெண்ணிற்கு திருமணம் செய்த பிறகு பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வீட்டில் வைத்துக் கொண்டால் வீட்டில் உள்ள மகனின் வாழ்வு கெட்டுப்போகும் என்று வழக்கம் நம்மிடம் இருக்கின்றது. அது மரபுப்படியும் உளவியல் தத்துவப்படியும் வேறு எந்த வகையில் பார்த்தாலும் தவறுதான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ புருஷன் வீட்டுக்கு போகணும். பொண்ணு மேல இருக்கிற ஆசையில நம்ம வச்சுக்கிறது. பையன் இருக்கிறான், அவன் குடும்பம் படிப்பு அதெல்லாம் இருக்குது. உற்றவரும் மற்றவரும் கூறியதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த தவற்றை செய்தார் ஒரு தொழிலதிபர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகன் திடீரென்று மரணமடைந்தார். மாப்பிள்ளை திவாலானார். அதற்கு பிறகே அவர் தன் மாப்பிள்ளையை தனியாக அனுப்பினார். வசதி உள்ளவர்கள் பெண்ணின் மீது உள்ள பாசத்தால் இதை செய்கின்றார்கள். என்ன, பெண்ணு கல்யாணம் எடுத்ததும் அந்த குடும்பத்துக்கு போயிடுறாங்க. அவர்களுக்கு அதுல சில இதுல உண்டு. செட்டியார்கள் எல்லாம் ஒரே குடும்பத்துல இருந்தாலும் தனியா சமையல் வச்சிருவாங்க. இப்ப பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தனித்தனியா வச்சு அமைச்சு வச்சிருவாங்க. இப்ப நான் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலது, அது செஞ்சிருக்கிறாங்க. அது அப்ப அது அவங்களுக்குள்ள அதுக்கு மனக்கசப்பு சண்டை கிண்டை வராம இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு 700 ரூபாய் வருமானம் உள்ள ஒரு கல்லூரி ஆசிரியர் ரூபாய் 30,000 கடன் வாங்கினார். அவருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறிய குடும்பம்தான். ஆனாலும் ஆடம்பர குடையை விரித்து பழகிவிட்டார். ஆடம்பர ஆசையில வாங்கினார். ஆனால் கடன் நாளாக அவரை அழுத்த தொடங்கிவிட்டது. கவலைப்பட்டு அவருடைய உள்நலம் ஒரேடியாக கெட்டது. அவர் அன்னையின் பக்தர். அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார். நாளெல்லாம் அவர் செய்து கொண்ட பிரார்த்தனையால் உடன் கடன் குறைந்தது. மூச்சு முட்டும் அளவுக்கு இருந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சுமக்கக்கூடிய அளவுக்கு இறங்கிவிட்டது. இனிமேல் வருமானத்திற்கு மேல்
செலவு செய்வதில்லை என்று அவர் முடிவு செய்து கொண்டார். யாராருக்கு எந்த வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துக்கு உரிய செலவு செய்ய வேண்டும். அதுக்கு மேல செய்யக்கூடாது. திருவள்ளுவர் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதையும் சொல்றாரு. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. ஆகு ஆறுன்னா வழி முறை வழின்னு அர்த்தம். ஆகு ஆறு வருகின்ற வழி அளவு இட்டிது ரொம்ப நேரோவா இருக்குது. அதாவது அவருக்கு பணம் வர்ற வழி ஆயினும் கேடு இல்லை, அதனால கெடுதல் இல்லை. போகு ஆறு அகலாக்கடை, அது போகிற வழி அகலமாக இல்லாத போது. அதனால குறைந்த வழி வரும்போது வருமானம் அதிகமாக வந்தால் தாராளமாக இருக்கலாம். குறைந்த வருமானம் வரும்பொழுது அது குறைவாக செய்ய வேண்டும். அந்த பயிற்சி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே வராது. அதனால இனி வருமானத்திற்கு மேல் செலவு செய்வதில்லை என்று அவர் முடிவு செய்து கொண்டார். இந்த முடிவே அவருடைய பிரச்சனைக்கு முடிவாக அமைந்தது. ஒருவன் வாயை திறந்தால் நீதியும் நேர்மையும் கரை புரண்டோடி வரும். ஆனால் தன் சொந்த வாழ்க்கையில் தன் மனைவியை கண்கலங்க வைத்துவிட்டு ஒழுங்கீனமான வழியில் உல்லாசமாக வாழ்கின்றான். தான் பண்ற பிரச்சனை தப்புன்னு தெரியாது. பிரச்சனை புதாரமாகிறது. அப்பொழுது தன் பிரச்சனையை உருவாக்கியவர்கள் தன் மனைவியும் ஊராகும் என்றுதான் நினைக்கிறானே தவிர பிரச்சனைக்கு காரணமானவனே தான் என்று அவனுக்கு புரியவில்லை. அதாவது ஊர் அறிந்ததை அவன் அறியவில்லை. எல்லார்ட்டையும் குற்றம் தான் பார்க்கறது. இதுக்கு வள்ளுவர் அழகா சொல்றாரு. பிறர் குற்றம் காண்கிற்பான் தன் குற்றம் காணின் என் குற்றமாகும் இறைக்கு. பிறர் இட்டாத்தி அந்த குற்றம் பார்க்கிறவன் தன் குற்றம் என்னன்னு பார்த்துட்டா அவனுக்கு என்ன தப்பு, அது என்ன குற்றம் அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால தன்னுடைய பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா தன் மனைவி தப்பு, தப்பு, சுற்றி இருக்கிறவங்க தப்பு, தன் கூட வேலை செய்யறவங்க தப்பு அப்படின்னு இல்லாம தன்னுடைய குற்றம் என்னன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியுது அவர் குற்றம், ஆனா அவர்கிட்ட சொல்ல முடியாது. மனைவி சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்ப தனக்கு மன்னிக்க முடியாத குணக்கேடுகளால் ஒருத்தியை ஒருவன் விலக்கி விடுகின்றான். எல்லோருக்கும் அவளுடைய குணக்கேடுதான் அதற்கு காரணம் என்பது புரிகின்றது. ஆனால் அவளுக்கு மட்டும் அது புரியாமல் போகின்றது. இது சுபாவத்துல இன்னொன்னு, அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சொல்றதான் தான் முதுகு தான் தனக்கு தெரியாது, எல்லாரும் பிற முதுகு தான் தெரியும். அதனாலதான் நம்ம குறைய பார்க்கறது. அதனாலதான் அன்னை முறையில குறை சொல்லாதேங்கிறது அடிப்படையான முறையாக அன்னை எழுதுகின்றார்கள். இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் தம்மை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டிருப்பதை எதிர்மாறாக புரிந்து கொள்வார்கள். வாய் ஓயாமல் பேசும் ஒரு வியாபாரி நான் அளந்துதான் பேசுவேன், அவசியமில்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்பார். பிறர் பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் என்று தம்மை பற்றி உண்மையிலேயே நினைக்கக்கூடிய ஒருவர் தம் வியாபார நண்பர்களை அணுகி உங்கள் வியாபாரத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், திறமை சிறிதும் இல்லாத ஆனால் இனிமையாக பழகக்கூடிய ஒருவர் தம்மை திறமைசாலி என்று நம்புவார். அதாவது அவரவர்களுக்கு அவரவர் நிலை தெரிய வேண்டும். செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும், தன்னை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு இல்லாம தன் குறை தெரிய வேண்டும். இதுவும் பரிணாமத்தில் சேர்ந்தது. இதுவும் வாழ்வு யோகமாகும் பாதைதான். கண்ணுக்கு முன்னால் காட்சியாக இருக்கும் விளக்கத்தை பார்க்க மறுத்து இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்புகின்றவர்கள் இன்னொரு வகையினர். இல்லாதெல்லாம் இருக்கு நினைக்கிறது. தம்முடைய திருட்டு கணக்கு பிள்ளையை விசுவாசத்தோடு வேலை செய்வதாக நினைக்கும் முதலாளி தன்னை புகழ்ந்து பேசினா எல்லாம் விழுந்துருவாங்க. தப்பு கணக்கு இவர் முதலாளிகிட்ட ரொம்ப நடிச்சு நடக்க ஒடுக்கமா வேஷம் போட்டதும் அதுல நம்பிடுறது. அடுத்து கிடக்கும் ஒருவரை தம் சிறந்த நண்பராக பெறுவதும் அப்பாவி. அது புரிஞ்சுக்கல. எல்லாமே அதை பேச்சப்பட்டுதான் நம்புறது. மேலதிகாரிடம் போய் புகார்களை கூறி வேலைக்கு வெட்டு வைக்க கங்கணம் கொண்டிருக்கும் ஒருவரை ஆபத் பாந்தவர் என்று நம்பும் ஏமாளி போன்றவர்கள் இந்த வகையில் வருவார்கள். அவங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம கெட்டியாரமா இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நேர்மையாக இருந்தாலேயே என் வேலை போய்விட்டது என்று ஒப்பாரி வைப்பவர்கள் எல்லாம் இந்த வகையில் சேர்க்கலாம். நேர்மையே உயர்ந்தது, இது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆனால் அது ஆபத்தானது என்பதையும் மறுப்பதற்கில்லை. அது ஆபத்து வர அதுக்கு ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். காந்திஜி இவ்வளவு நேர்மையானவர் இந்த உலகில் உண்டா? அவருடைய முடிவு ஆபத்தில் தான் முடிந்தது. அவருடைய அந்த கொள்கை அவருடைய அது பெரிய வேற லெவல். நேர்மையோடு விழிப்பும் வேண்டும்.
அலர்ட்டா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இது செஞ்சா என்ன நடக்கும் தெரியணும். இல்லாவிட்டால் அது பார்வையற்ற விழிகளுக்கு சமானம். இவர்களை போன்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பிரச்சனையின் மூல காரணத்தை அவர்களால் அறிய முடியாது. அப்பொழுது அன்னையிடம் பிரச்சனை வரலாற்றை சொன்னால் அவர் காரணத்தை தெளிவுபடுத்துவார். அன்னையிட்ட சொல்லும்போது அந்த காரணம் தெளிவாகும். அல்லது பிரச்சனையை விளக்குவார். இத்தகைய அன்னைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் உண்மையான காரணத்தை புரிய வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அது தானா நடக்கும். நமக்கு யார் மூலமாகவோ, அது இடத்துல யார் சொன்ன சொல்லியும் அன்னை சொல்லா ஏற்றுக்கன்னு அப்பா இடத்துல எழுதுறாரு. அதனால யாரோ சின்ன பையன்கிட்டேருந்து அதுக்கு ஒரு விளக்கம் வரலாம், வேலைக்காரவங்ககிட்டேருந்து விளக்கம் வரலாம். விழிப்பா இருந்தோம்னா அதுக்கு என்ன சொல்லிவிடும், தெரிஞ்சு விடும். அதனால அன்னை பிரார்த்தனை செய்யும் போது அதை புரிய வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நடக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பணியை விட்டு மாமனார் சொத்து கொடுப்பார் என்ற எண்ணத்தால் மாமனார் வீட்டில் போய் தங்கி வேலையை விட்டுட்டு போய் மாமனாரின் சொத்துக்களை பன்மடங்காக பெருக்கி பின்னர் அதில் ஒரு பங்கை பெற்று மைத்தனிடமிருந்து பிரிந்து வந்து பிற்காலத்தில் வாழ்க்கையை எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருப்பதை பார்த்த ஒருவர் தாம் அடிப்படையில் செய்த செயல் சரியில்லாதது என்பதை தெரிந்து கொள்ள இயலாதவராக இருக்கின்றார். மாமனார் சொத்தை நம்பி தான் வேலையை விட்டது தப்புங்கிறது அவர் தெரிந்து கொண்டார். இத்தனைக்கும் அவர் அன்னையின் பக்தர். பிரார்த்தனை எல்லா விஷயங்களிலும் பலிக்கின்றது, ஆனால் அடிப்படையான பிரச்சனையில் மட்டும் வழிவிடவில்லை என குறைப்படுகிறார். இதுக்கு எல்லாருக்கும் தான் சமர்ப்பணம். அவர்களுக்கெல்லாம் உகந்த முறை சமர்ப்பணமாகும். சமர்ப்பணம் என்ற தத்துவத்தின் ஆன்மீக அடிப்படைகளை சுருக்கமாக கீழே தருகின்றேன். கடந்த கால நிகழ்ச்சிகள் முடிந்து போனவை, நடந்ததுதான், இனி அது பற்றி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். வி கேனாட் ரீலீவ் த பாஸ்ட்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தை திரும்ப வாழ முடியாது. அதனால செஞ்சு வந்ததெல்லாம், ஆனா அன்னைட்ட வந்து வேற மாதிரி. அது இறையர்களுக்கு அந்த உண்மையும் உட்பட்டது என்று நினைக்க பழகி கொண்டால் நம்பிக்கை அளவற்ற பலனை கொடுக்கக்கூடியது. கடந்த நிகழ்ச்சிகளை மாற்ற முடியாது என நினைத்தால் நம்பிக்கைக்கு இயற்கையாக உண்டான பெரும் பலன் குறையும். அதையும் மாற்ற முடியும்னு நினைக்கணும். அருள் கடந்ததையும் மாற்றும் என உணர்ந்தால் நம்பிக்கையின் திறம் வரையற்றதாக இருக்கும். இது நிறைய உதாரணங்கள் சொல்றார். நம்பிக்கை வந்து கடந்ததையும் மாற்றுங்கிறத புரிஞ்சுட்டா மாற்றி புது சூழலை உண்டாக்கி நமக்கு நல்லது நடக்கும். மனிதன் காலத்தால் கட்டுண்டவன். அதனால் கடந்த கால நிகழ்ச்சிகள் அவனுக்கு கட்டுப்பட அன்னையின் ஒளி காலத்தை கடந்தது. அது வந்து அனந்தத்திற்கு உரியது, நிரந்தரத்திற்குரியது. காலம்ங்கிறது நமக்குத்தான். காலமும் இடமும் நம்மைத்தான் சுருக்கும், இறைவனுக்கு அல்ல. நம்ம இந்த சூரியனுடைய இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இந்த சூரியனுடைய சுற்றி நம்ம பூமி சுத்துது. ஆகையினால இரவு பகலாக மாறுது. இது வந்து சுழற்சி, இந்த ரொட்டீன் திருப்பி திருப்பி நடக்கிறது. ஆனா இந்த இது பிரபஞ்சத்துல இதை விட்டு நம்ம எட்டி போயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப அங்க நாள் என்று ஒன்று இல்லை. அனந்தம் நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு போயிடுவோம், எட்டர்னிட்டிக்கு போயிடுவோம். அன்னை வந்து எட்டர்னிட்டிக்கு உரியவர். அவரால் அந்த கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மாற்ற முடியும். அன்னையின் ஒளி காலத்தை கடந்தது. அதனால் கடந்த கால நிகழ்ச்சியிலும் அன்னையின் ஒளியை பெற்று இப்பொழுது பலனாக விளைய முடியும். சமர்ப்பணத்தின் மூலம் கடந்த கால நிகழ்ச்சிகளை அன்னையின் ஒளிக்கு உட்படுத்தலாம். கடந்த கால நிகழ்ச்சிகள் சுவடுகள் இன்றைய செயல்களில் படிந்திருக்கின்றன. அந்த சுவடுகளை புரிந்து கொண்டு விட்டால் அந்த பழைய செயல்களையும் அவற்றின் பாதிப்புகளையும் இன்றைய பலன்களையும் மாற்றலாம். நம்ம செஞ்ச அதனுடைய இது ஏதோ நம்மகிட்ட இருக்குது, அந்த இது என்ன, அது பழைய செஞ்சதனுடைய பலன் என்னங்கிறத பார்த்தோம்னா அது மாற்றலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட இறைவன் மனிதனுடைய புத்தியை கருவியாக பயன்படுத்துகின்றான். புத்தியின் செயல் அதன் குணங்களால் நிர்ணயிக்கப்பட்டது. ஆகையால் மனிதனுடைய குண விசேஷங்களுக்கு புத்தியின் செயலை சிறப்பாக்கும் ஆற்றல் உண்டு. உயர்ந்த குணங்களின் மூலம் இறைவன் மனித வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவான். அந்த சிறந்த செயல்களை கொண்டு வரணும். செயல்களின் கூறுகளும் குணத்தின் தன்மைகளும்
பிரித்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருக்கின்றன. அதை பிரித்து பார்க்க தெரியணும். நான் திருப்பி திருப்பி சொல்றது, நமக்கு அன்னையிட்ட போனாலும் நம்முடைய அறிவையும் உடலையும் செயல்கள் நல்ல செயல்கள் மூலம் பயன்படுத்த வேண்டும்ங்கிறது அப்பா வற்புறுத்துறது. கடந்த கால நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து அவற்றை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தால் கடந்த கால நிகழ்ச்சிகளின் பதமான பலன்கள் நீங்கும். இது பாஸ்ட் கான்சென்ட்ரேஷன், கடந்த கால சமர்ப்பணம்னு அப்பா சொல்றது. ஆனால் அந்நிகழ்ச்சிக்கு காரணமான தன் குண விசேஷங்கள் அழியாமல் இருக்கும், அது முக்கியம். கடந்த காலம் நடந்திருக்கு, அது சமர்ப்பணம் பண்ணா மாறும். ஆனால் நம்ம குண விசேஷம் தான் அதே மாற்றும். அந்த கடந்த கால மிச்சம் இன்றைய குணச்சிறப்புகளாக நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கும். இன்றுள்ள அந்த குணச்சிறப்புகளிலிருந்து விடுபட முயன்றால் கடந்த இதனால நம்மகிட்ட இருக்கிற குறைபாடுகள் இருந்தால் அதை விட்டு மாறணும். ஜீவன் கடந்த கால நிகழ்ச்சிகளின் இன்றைய பலனிலிருந்து விடுதலை அடையும். இதுதான் கர்மாவை கரைக்கிறது. கடந்த கால நிகழ்ச்சிகளை மீண்டும் 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 சமர்ப்பணத்திற்காக நினைவு கூர்ந்தால் அவற்றின் வேகம் ஒரு கட்டத்தில் அதிகரிக்கும். அதன்பின் நிகழ்ச்சிகளின் சுவடுகளான குணவேசேடங்கள் மனோவேகத்தில் கண்ணில் தோன்றும். திருப்பி திருப்பி செய்யும்போது நமக்கு தெரியாத குறைபாடுகளும் நமக்கு தெரியும். அன்னை தெரிய வைப்பார்கள். மரணத்திற்கு முன் ஆத்மா வெளிவந்து இப்பிறவியின் செயல்களை கணநேரம் விமர்சனம் செய்து அடுத்த பிறவிக்குரிய இடத்தை தீர்மானிக்க முயல்கின்றது. புனர்ஜென்மம் எடுப்பதற்கு இந்த மதிப்பீடு அடிப்படையாக இருப்பதை போல் பிறவியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதன் இறக்கிற நேரத்துல இந்த ஆன்மா வெளி வந்து அதனுடைய கடந்த காலத்தை சைத்திய புருஷன் வந்து இது செய்கின்றது. அதை செஞ்சு ஒரு இடைப்பட்ட ஓய்வு போல ஒரு பகுதியில இருக்குன்னு சொல்லுவாங்க. திருப்பி அடுத்த எங்க பிறக்கிறது, வளர்ச்சிக்கு பரிணாமத்துல அடுத்த வளர்ச்சிக்காக எங்க பிறக்குங்கிறதையும் தேர்ந்து கொடுத்து கொள்ளுமா. அதே மாதிரி நம்ம செய்ய முடியும். நம்ம நம்ம இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள்ல தான் நீங்கி வர்றதுக்கும் இந்த மதிப்பீடு அடிப்படையாக இருப்பதை போல் நாம் அன்னைக்கு செய்யும் சமர்ப்பணம் ஒரு சிறு அளவிலான புனர்ஜென்மமாகும். நம்ம அன்னைட்டு சமர்ப்பிக்கும் போது நம்ம பழசிலிருந்து விடுபட்டு புது பிறவி எடுக்கிறோம். புனர்ஜென்மம்னா புது பிறவி. எந்த செயலை சமர்ப்பணம் செய்கின்றோமோ அந்த செயலின் கர்மத்தின் பலன்களிலிருந்து விடுதலை அடைந்து அதை பொறுத்தவரையில் புனர்ஜென்மம் எடுத்த பலன் உண்டு. நம்ம குறைகள் தெரிந்து அந்த குறைகளை சமர்ப்பணம் செய்தால் அதனால் வந்த கர்ம பலனிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். கடந்த கால நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து சமர்ப்பணம் செய்தால் அவற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக கரையும். ஆனால் நிதானமாக கரையும். ஆனால் அன்னைக்கு அந்நிகழ்ச்சி கிட்ட சொல்லிட்டு வரோம். ஆனா அந்த நிகழ்ச்சிகளுக்கு அஸ்திவாரமான உணர்ச்சிகளை நினைவு கூர்ந்து சமர்ப்பணம் செய்தால் பிரச்சனைகள் உடனடியாகவும் முழுமையாகவும் கரைந்து போகும். இதுதான் முக்கிய. திருப்பி திருப்பி அப்பா சொல்றது, இது பரிணாமத்திற்குரிய யோகம். நாம் குறைகளிலிருந்து நிறைகளை நோக்கி போக வேண்டும். வறுமையிலிருந்து செல்வத்தை நோக்கி போக வேண்டும். அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி போக வேண்டும். மரணத்திலிருந்து மரணமின்மையை நோக்கி போறது அது உச்சகட்டம். அதான் அன்னை அவதார நோக்கம். நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம கஷ்டங்கள்லிருந்து கஷ்டமற்ற வசதியான நிலைக்கு போக முடியும். அதுக்கு இந்த திருப்பி திருப்பி செய்யறது முக்கியம். அதனால அந்த நம்ம உணர்ச்சிகளை நினைவு கூர்ந்து சமர்ப்பணம் செய்தால் பிரச்சனைகள் உடனடியாகவும் முழுமையாகவும் தெரியும். திருப்பி கோவப்படுறது, கோபத்தை வந்தா பட்டுன்னு கோபப்பட்டு சொல்றது இருந்திருக்கும். அதனால உறவுகள் பாதித்திருந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும், வேலை செய்யற இடத்துலயோ மற்ற இடத்துலயோ. அதுக்கு இருந்து அதை சமர்ப்பணம் பண்ணா உடனே மாறும். ஒரு பிரச்சனையை அழிக்க வேண்டும் என்ற தீவிரமான எண்ணத்துடன் மன உறுதி என்றால் அதற்கு சமர்ப்பணம் ஒன்றே உரிய கருவி. அவ்வெண்ணம் பூர்ணமாக செயல்படும் பொழுது மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இருக்க முடியாது. அதனால இந்த ஆத்ம சமர்ப்பணம் என்பது, நம்முடைய பிரச்சனைகளை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்வது என்பது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பிரச்சனையற்ற ஒரு வாழ்வை நோக்கி செல்வதற்கு வழி செய்கின்றது, உதவி செய்கின்றது. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சரிக்காம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கோடான கோடி பேர்ல நமக்கு அன்னையை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைச்சிருக்கின்றது. நமக்கு குருவாக கர்மீகப்பா
எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கின்றாரு. திருப்ப திருப்ப சொல்ற மாதிரி வாழ்வனைத்தும் யோகம்னு சொல்லி மிக கடுமையான ஆங்கிலத்துல பகவான் நூல்களை எழுதி செஞ்சிருக்கிறாரு. அதை எளிமைப்படுத்தி அன்றாட நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற எடுத்துக்காட்டுகளோடு சேர்த்து நமக்கு அப்பா கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தி கொண்டது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விழுந்து மேலே வர்றது நம்ம கையில இருக்கிறது. நம்ம அதனால அதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். நம் பிரச்சனைகள் அற்ற ஒரு வளவாழ்வை நோக்கி நாம் செல்வோம்.